சட்டமன்ற தேர்தலில் அஇஅதிமுக மாபெரும் வெற்றி பெற்றுள்ளதை அடுத்து கழக பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான செல்வி ஜெயலலிதா இன்று தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் ஆகியோரின் திருவுருவச் சிலைகளுக்கு கீழே அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த படங்களுக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை பொதுத் தேர்தலில் அஇஅதிமுக மாபெரும் வெற்றி பெற்றுள்ள நிலையில் இன்று பிற்பகல் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆகியோரின் சிலைகளுக்கு மலர் தூவி மரியாதை செலுத்த போயஸ்தோட்ட இல்லத்திலிருந்து புறப்பட்டார். வழி நெடுகிலும் அவருக்கு பொதுமக்கள் மற்றும் கழக தொண்டர்கள் ஏராளமானவர்கள் திரண்டு நின்று உற்சாக வரவேற்பு அளித்தனர். நாதஸ்வரம், செண்டை மேளங்கள் உள்ளிட்ட வாத்தியங்களுடன் வரவேற்பு அளிக்கப்பட்டது. முதலில் அண்ணா சாலை, அண்ணா மேம்பாலம் அருகே அமைந்துள்ள தந்தை பெரியாரின் உருவச் சிலைக்கு கீழே அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவ படத்திற்கு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து அண்ணா சாலையில் அமைந்துள்ள பேரறிஞர் அண்ணாவின் சிலையின் கீழ் அமைக்கப்பட்டிருந்த திருவுருவ படத்திற்கும் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இதன் பின்னர் ஸ்பென்சர் அருகே அமைந்துள்ள புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆரின் திருவுருவச் சிலையின் கீழ் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவ படத்திற்கு முதலமைச்சர் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இந்நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு அனைத்து இடங்களிலும் ஏராளமான பொதுமக்களும் கழக நிர்வாகிகளும் சாலையின் இருமருங்கே கூடி நின்று உற்சாக வரவேற்பளித்தனர்.